எனக்கொன்றும் கலைஞர் கருணாநிதி மீது தனி பகைமை கிடையாது. இன்றைக்கு முதல்வராக வீற்றிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மீது எனக்கொன்றும் தனி பகைமை கிடையாது. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்ற கம்பனை படித்தவன் நான். எனக்கு உங்கள் மீது எந்த கோபமும் இல்லை. ஆனால் பொது சொத்தை சூறையாடுவதுதான் அரசியல் என்று ஒரு புதிய அகராதியை எழுதிவிட்டவர்கள் ஆயிற்றே நீங்கள். நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், இந்த ஒன்றைத்தான் நான் தொடர்ந்து தமிழ் சமுதாயத்தில் 50 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் அத்துணை பேரும் யார்? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினில் இருந்து அவருடைய குடும்பத்திலே இருந்து மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள், அத்தனை தளபதிகள், அத்தனை பேரையும் கேட்கிறேன், 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் யார்? நீங்கள் அத்தனை பேரும் ஆண்டிகள், பரதேசிகள், எந்த சொத்தும் இல்லாதவர்கள், ஏழ்மையிலேயே உழன்றவர்கள். ஏழ்மையில் உழன்று ஆண்டிகளாய் பரதேசிகளாய் நின்றவர்கள் நீங்கள். ஆனால் இன்று நீங்கள் அத்துணை பேரும் அம்பானிகளாய் அதானிகளாய் மாறினீர்களே. எப்படி? இந்த பொது சொத்தை கொள்ளையடித்துத்தானே நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறீர்கள். கேட்டால் அங்கே ஒரு அற்புதமான வழக்கறிஞர் ஒருவர் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் தான் பேட்டி கொடுப்பார். அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் என்று வெளியிட்ட பொழுது இவ்வளவு 1000 கோடிகளை இவ்வளவு பேர் கொள்ளையடித்திருக்கிறார்களே என்று அவர் சொன்ன நிலையில் அந்த தொடர்பாளர் சொல்கிறார், அவர் தான் பேட்டி கொடுப்பவர், பெயரை சொல்லக்கூட நான் விரும்பவில்லை. அவர் உடனே சொல்கிறார், என்ன பெரிய ஊழலை பற்றி சொல்லிவிட்டார், ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய சொத்து விவரத்தை சொல்கிறார் என்கிறார். நான் உடனே கேட்டேன், அந்த சொத்து எப்படி வந்தது என்பதுதானே கேள்வி. அவர் சொல்கிறார், எத்தனை கல்வி நிலையங்களை வைத்திருக்கிறார்கள், எத்தனை மருத்துவமனைகளை வைத்திருக்கிறார்கள், அவற்றின் மூலம் சேர்த்தார்கள். சரி, அந்த கல்வி நிலையம் எப்படி தொடங்கப்பட்டது என்பதுதானே கேள்வி. அந்த மருத்துவமனை எப்படி வந்தது என்பதுதானே கேள்வி. எப்படி வந்தது உங்களுக்கு பணம்? வேறொன்றும் எனக்கு இவர்கள் மீது கோபம் இல்லை. அங்கே இருக்கிறதா? சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விட்டு நிற்கக்கூடிய குடும்பம் இங்கே. ஒன்றும் இல்லாமல் வந்து சொத்துக்களை குவித்து விட்ட கூட்டம் அங்கே. எனவே நீங்கள் நேர்மையாளர்களாகவும் தூய்மையாளர்களாகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் வாழ்வை நடத்த வேண்டும் என்று நினைத்தால் பொது வாழ்வு என்பது தன்னிடம் இருப்பதை பிறருக்கு தருவதற்காகவே தவிர பிறரிடம் இருந்து கொள்ளையடிப்பதற்காக